இது வந்து பார்த்தீங்கன்னா RS200க்கான போர்டு. ஸோ இந்த போர்டு வந்து கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைன் வரலன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. ஸோ நம்ம ஃபால்ட் வந்து பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறோன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா KTM 200க்கான போர்டு. இந்த போர்டை வந்து ஒரு மொபைல் ஃபோன் ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியன் வந்து ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணி போர்டுடைய மெயின் ஐஸே வந்து அவுட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதில் வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா மெயின் ஐஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல வரோன்னா, மொபைல் ஃபோன் வேறு, ஆட்டோமொபைல் வந்து வேறு டோட்டலாக. ஏன்னா மொபைல் ஃபோன் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்காது. ஆட்டோமொபைலு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட்டாக இருக்கும். கொஞ்சம் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளால் ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் போர்டில் வந்து ஃபால்ட் வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்ணக்கூடிய ECM ரிப்பேர் பண்ணுற டெக்னீஷியன் கிட்ட வந்து போர்டை கொடுங்க. அவங்களே வந்து உங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி வந்து ஏடாகூடமாக பண்ணிட்டீங்கன்னா உங்களால் வந்து திருப்பி வந்து போர்ட்லேருந்து டேட்டாவை ரெக்கவரியே பண்ண முடியாது. ஸோ இது பைக்குன்றதுனால பிரச்சனை இல்லை. இதே வந்து காராக இருந்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த RS200 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த டியூக்குமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதேமாரி வந்து உங்களுக்கு வந்து இதை ரிப்பேர் பண்ண தெரியணும்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து ஆட்டோ கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ECM பற்றி எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.